பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய கொம்பை உடைப்பேன், நீதிமான்களுடைய கொம்பை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நீ கர்த்தருடைய மகளாக இருக்கிறபடினால உன் கொம்பு எப்பொழுதும் உயர்ந்தே இருக்கும். உன் கொம்பு இறங்கி போகாது, உன் கொம்பு தாழ்ந்து போகாது, உன் கொம்பு வளைந்து போகாது, உன் கொம்பு வெட்கப்பட்டு போகாது, உன் கொம்பு உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உன் கொம்பை உயர்த்துவார். தாவீது ராஜாவை ஆண்டவர் அவன் ஒரு சாதாரணமாக ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவனாக இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய நீதியின் மித்தமாக அவனுடைய கொம்பை உயர்த்தி அவனை ராஜாவாக நிறுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீ உன்னை சாதாரணமாக எண்ணாத, உன்னை ஒரு அற்பமாக எண்ணாத அன்பு சகோதரனை சகோதரி. என்னால் முடியாது, நான் ஒன்றுக்கு உதவாதவன், தகுதி இல்லாத அப்படின்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுடைய கொம்பை உயர்த்துவேன். இயேசு கிறிஸ்து என் கொம்பை உயர்த்துவார். நீ இப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய கொம்புகளை உயர்த்துகிறவராக, உனக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கருடைய கொம்புகளை உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்கள் கொம்பை உயர்த்துவாராக. கர்த்தர் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை. ஆமேன்.